ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் சீதா வந்து பிச்சு உதறிட்டாங்க. மேனேஜர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஒன்று வந்து பெருமிச்சு விட்றாங்க சீதா அந்த இடத்துல. மேனேஜர் வந்து வம்புழுக்கிறாங்க. சீதாவை பற்றி தெரியல போல இருக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி சேர்லையும் வந்து உட்காந்துட்டாங்க. இது ஓன் சேரா? இது பாஸோட சேர். தேவையில்லாமல் இங்கே உட்கார வேலையெல்லாம் வச்சுக்காத. பாஸ்ன்னு நீ யாரை சொல்கிறேன்? உனக்கு யாரா வந்து சம்பளம் வந்து கொடுக்கறது? சேதுராமன் தான்டா கொடுக்குறாரு. அவரோட சேரு. தேவையில்லாமல் இங்கே உட்காந்து வாங்கி கட்டிக்காத. என்ன நீ என்னையே வந்து வாடா போடான்னு பேசுகிற? மரியாதையை எந்திரா அப்படின்னு சொல்லும்போது, என்னையே வாடா போடான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது கன்னத்திலே பொழிச்சுன்னு அறையிறாங்க நம்ம சீதா. என்னடா எவன் சொல்லிடா அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்டயே மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அப்படின்னு சொல்லி சீதா வந்து ஒரு பக்கம் கத்துறாங்க. மேனேஜர் ஒரு பக்கம் கத்துறாங்க. சீதாவை பார்த்து அரண்டு போயிட்டாங்க. இன்னொரு வாட்டி இங்கே கத்தல் உருட்டல் மிரட்டல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பாஸ் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே தான் வரப்போகிறாரு. உன்னை உள்ள தள்ளி எலும்பை என்ன சொல்லிவிடுவேன் பார்த்துக்கன்னு சொல்லி வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக சீதா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து மகா கேங்கிட்ட புகார் கொடுத்துட்றாங்க. அதே கேபினில் தான் சீதா, மேனேஜர், துரை எல்லாரும் இருக்காங்க. இவர் கம்பெனியில் எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்டாஃப் தெரியுமா? இவரை போய் அடிச்சிருக்க. இவர் என்ன தெரியுமா சொன்னார்? தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஓ, அந்தளவு உங்களுக்கு தெரிய வந்துருச்சா? என்னடா ராம் இல்லாத இதில் வந்து கொழுப்பில் வந்து இருக்கியாடான்னு சொல்லி துரை வந்து பேசுகிறாங்க. தேவையெல்லாம் பேசாத. பின்ன இவன் என்ன பாப்பா ஆஃபீஸை வந்து சுற்றி பார்த்துட்டு இருப்பாளா? இது மாதிரி எடுபடி வேலையெல்லாம் பார்க்கலாம்ல. ஓ, எடுபடி வேலையெல்லாம் பார்க்கணுமா? இவர் முக்கியமான வேலையா? அப்போனா அர்ச்சனா நீ போய் வந்து தண்ணி எடுத்துட்டு வா. சுபாஷ் நீ சும்மா தானே இருக்க, முக்கியமான ஆள் தானே இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது பல்லா. அவரால் தானே கம்பெனி வந்து ரன் ஆகுது. ஜூஸு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சுபாஷையும் அர்ச்சனாவையும் அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல சீதா. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏய் தைக்காரி நீ நானும் ஒன்றா? ஏய் நான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். அர்ச்சனா உனக்கு எதுவுமே கிடையாது. நீ எப்படி நீ கம்பெனிக்குள்ளே வரக்கூடாது. உனக்கு என்ன தெரியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம்? நீ சும்மா தானே இருக்க. நீ வந்து ஷூவை கூட தொடச்சி விடு. இவர் தான் முக்கியமான ஆளாச்சு. ஏய் அவங்கள எதுக்கு தேவலாம் பேசிகிட்டு இருக்க? பின்ன கணக்கு வழக்கு பார்ப்பியா இல்லை அக்கௌண்ட்ஸ் பார்ப்பியா இல்லை இந்த கம்பெனியில் சிக்னேச்சர் போட்டு எந்த ப்ராஜெக்ட் செய்யணும் எந்த ப்ராஜெக்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுப்பியா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்னா கேட்குறீங்க? நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நாளைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது நான் பார்க்க போகிறேன். அதுவும் 5 வருஷ கணக்கு. இன்னொரு வாட்டி இவன் ஏதாவது தப்பாக வந்து என்ன வாடி போடின்னு பேசினா பல்ல வந்து கையில் கொடுத்துருவேன். ஓ, அதை வேற சொன்னானான்னு சொல்லி துரை வந்து அடிக்க போகிறாங்க. ஆனால் சும்மானு இருந்தேன். என்னடா ராமு சேதுராமன் இல்லாத கொழுப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணுறியா? சுழுக்கு எடுத்துருவோம் பார்த்துக்கன்னு துரை வந்து வேறு லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஓ, அக்கௌண்ட்ஸ் பார்க்க போறியா? அதுவும் 5 வருஷம் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறேன். என்ன நினச்சிங்க? அக்கௌண்ட்ஸ்னால் என்ன ஃபைலில் பண்டிலாக இருக்குன்னு நினச்சியா? உனக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. சீதா உனக்கு அதெல்லாம் தெரியுமாம்மா? வந்தோமா ஆஃபீஸை வந்து சுற்றி பார்த்தோமா 2 பஜ்ஜியை தூக்கி வாயத்துக்குள்ளே போட்டோமான்னு இல்லாமல் உனக்கு இருக்கடி இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போது, இவன் கை கட்டியே நிற்கணும் நான் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறப்ப. அது என்ன பெரிய விஷயமா? கணக்கு தானே. மளிகை கடையில் கூட கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்க. அதே மாதிரி தான் லேப்டாப்பில் வந்து எழுதி வச்சுருப்பீங்க. என்னடி நினச்சிட்டு இருந்தேன்? மளிகை கடையோட நம்ம கம்பெனி வந்து கம்பேர் பண்ணுறியா? இது எத்தனை கோடிக்கணக்கான ரூபா வந்து பொருளுது தெரியுமா? இதில் அக்கௌண்ட்ஸு உனக்கு முதல்ல ஃபைலு எங்கே இருக்குதுன்னு கிளிக் பண்ணி பார்க்க தெரியுமா? என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. நாளைக்கு பாருங்கள் 5 வருஷம் கணக்கை வந்து பார்த்து இதில் யார் தில்லுமுள்ளெல்லாம் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சி அவங்கள உள்ளதெல்லாம் விடமாட்டேன். அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க. சுபாஷ் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. மகா கேங் எல்லோரும் போனதுக்கப்புறம், நீ எதுக்குமா தேவையில்லாமல் வந்து வாக்குறுதியெல்லாம் கொடுக்குற? ஆடிட்டிங்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா? சிஏ படித்தவங்களாலேயே கணக்கு வழக்கெல்லாம் சட்டுன்னு பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. அவங்க 2-3 வருஷம் ட்ரைனிங்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் நெளிவு சுழிவுலாம் தெரியும். நீ என்ன தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிற? நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சும்மா ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேன் அங்கிள் முடியாதா? ராமுக்கே கஷ்டமா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது. அவனுக்கே நான் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்னத்தை செய்ய போகிற? நாளைக்கு வந்தேன்னா உன்னை அசிங்கப்படுத்துவாங்க சீதா. அதெல்லாம் இல்லை, நான் எப்படி இருந்தாலும் கற்றுப்பேன். சரி ஏதோ சொல்கிற பார்ப்போன்னு சொல்லிட்டு சீதா மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து மாடிப்படியில் டக்கு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சுபாஷும் அர்ச்சனும் பட்டமாயிட்டாங்க. மகா நீ வேணும்னே வந்து அவளை ஆஃபீஸ் கொண்டு வந்து நம்மளை மரியாதை இல்லாமல் பண்ண வைக்கிறியா? அவள் திடீர்னு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்கிறா. அதுவும் ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்டு தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிக்கிறேங்கிறா. அக்கா உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? இல்லை பைத்தியம் முடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? அவளுக்கு முதல்ல லேப்டாப்பில் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? அப்படியே மேனேஜர் வந்து ஃபைலை கிளிக் பண்ணி கொடுத்தாலும் அதில் நெளிவு சுழிவுலாம் இருக்கிறனால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சிஏ படித்தவங்களாலே அப்படி இருக்க சூழ்நிலை. அவளுக்கு என்ன தெரியும்? ராமுக்கே வந்து லைட்டாக வந்து கணக்கு வழக்குனா கொஞ்சம் வந்து சொதப்புவான் தெரியும்ல. ஆமாம் இல்லை, இவளுக்கு என்ன தெரிய போகுது? சாரி மகா, நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அப்போனா நம்ம பண்ண தில்லுமுள்ள 5 கோடி ரூபாயெல்லாம் வெளியில் வந்து தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுபாஷ்.
ராம் ஒரு பக்கம் கோயின்சிடென்ட்டாக வந்து சீதா கால் பண்ணுறாங்க. சீதா ஒரு பக்கம் கோயின்சிடென்ட்டாக வந்து ராமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீதா வந்து வச்சதுனால ராம் வந்து கால் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சீதாக்கு, என்ன எனக்கு தானே ஃபோன் அடிச்சு, அதனால தான் லைன் பிஸியாச்சு. பாஸ் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன ஆச்சு? மேனேஜர் இருக்கான்ல, அவன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னான். சீதா நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்தியா? என்னை பற்றி தான் அவங்களுக்கு தெரியல பாஸ், கண்ணை வந்து பழுத்துருச்சு. அப்படி தான் இருக்கணும் சீதா. இன்னொரு விஷயம் நடந்துச்சு. வேற யாரெல்லாம் தூக்கி போட்டுமா மிதிச்ச? அவ்வளோலாம் பண்ணல. உங்கள் சித்தி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கேட்டால் கொடுக்க மாட்டியா? உனக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக வந்து மகா சித்தி வந்து கேட்டுட்டாங்க மேனேஜர் ஆச்சுனால. எனக்கு கடுப்பாயிடுச்சா? நான் அக்கௌண்ட்ஸ் 5 வருஷம் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன எனக்கே கணக்கு வழக்கெல்லாம் அவ்வளோ சரியாக வராது. நீ என்ன சிஏவை படிச்சிருக்க, இதுலேருந்து தப்பிக்கணும்னா நான் உனக்கு உதவி செய்யட்டா? என்ன பாஸ் சொல்லித்தர போகிறீங்களா? சேச்சே நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டுரு ஆஃபீஸுக்கு, சரியா? என்ன பாஸ் இப்படிலாம் பண்ணால் என்னை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்களா? பின்ன அக்கௌண்ட்ஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து உனக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த முத்தாரம்மன் வந்து எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே அமைதியாயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம முத்தாரம்மன் என்ன சிவாவை படிச்சிருக்காங்க சொல்லித்தரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ராமோட சீட்டில். நம்ம சீதா மேனேஜர் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இன்னமும் என் பெஞ்சில் ஃபைல் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது லேப்டாப் எடுத்துகிட்டு வராங்க. சீதா நினச்சி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைல் வந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சியா? பண்டிலா இது என்ன பெட்டி கணக்குன்னு நினச்சியாடி? இது என்ன கணக்கு தெரியுமா? ஒட்டுமொத்த ஃபைலு இந்த லேப்டாப்புக்குள்ளே இருக்குது. முதல்ல லேப்டாப் எப்படி ஆன் பண்ணுன்னு தெரியுமா? முன்ன பின்ன லேப்டாப்பை திறந்து பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மகாலட்சுமி. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் சிரிக்கலையே. சீதா வந்து முதல்ல ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கால, இதை நடித்து சந்தோஷத்தில் வந்து சிரிக்கணும். இந்த காமெடியை நீயே வச்சுக்கோங்க, எனக்கு நேரம் இல்லை, நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்னு சொல்லி மகா கேங் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீதா எதுக்குமா உனக்கு தேவையில்லாத வேலை, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோ? ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். இப்போ என்ன ஏதுன்னு சொல்லி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்க போர் அடிக்கிறப்பெல்லாம் இங்கே வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இதுலேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணுறது, எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீதா வந்து மீராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. முத்தாரம்மா நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சரி நான் உடனே வரேன்னு சொல்லி மீராவும் ஃபோன் பண்ணி வச்சிடுறாங்க. உனக்கு எதுவும் செய்ய தெரிஞ்சா எனக்கு தயவு செஞ்சு சொல்லித்தாமா, இல்லாட்டி நான் அசிங்கப்பட்டுருவேன், அவமானப்பட்டுருவேன். உன்னால் மட்டும்தாம்மா என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் திருப்பியும் குடுகுடுன்னு வந்து அவசரமாக வந்து போகிறாங்க நம்ம மகா கேபின்குள்ளே. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கீங்க? சீதா வந்து 5 வருஷ கணக்கை வந்து பிச்சு மெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவன் ஆடா மாடா மேயறதுக்கு, அவள் வந்து மனுஷி தானே. அவள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே போய் உட்கார்ந்ததே பெரிய விஷயம். கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறது அதை விட பெரிய விஷயம். இது என்ன கணக்குனே தெரியாது. 5 வருஷ கணக்கில் இதிலெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. என்னது மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறாளோ? ஐயோ நான் ஆட்டையப்பட்ட 5 கோடி ரூபா கண்டுபிடிச்சிருவாளோ? மகா என்னை பற்றி என்ன நினைப்பா? மகா கிட்ட மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ தனிப்பட்ட முறையில் நம்ம அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறோன்னு வேறு தெரிஞ்சிருமே. இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மகா கேங்க வந்துடுறாங்க. பார்த்தா மீரா வந்து பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல மகா. அந்த கேங்கே வந்து அரண்டு போகிற மாதிரி காட்டி எபிசோட் அல்டிமேட்டாக அமைச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.